காதலம் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். காதலர் தினத்தில் ஒளிபரப்பாகிற இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் என்றென்றைக்கும் இனிமை சேர்ப்பது காதலா நட்பா என்று கேட்டு முதலில் நட்புதான் என்கிற அணி தன் வாதத்தை தொடங்குகிறது. சிவகாசி சரவெடி சசிகலா அவர்கள் வருகிறார்கள். வாங்க, ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. காதலர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் தான் காதலர் தினம். எங்கள் நண்பர்களுக்கு நித்தமும் நண்பர்கள் தினம். ஆத்தாடி, கண் கலங்கினால் வரும் ஃப்ரெண்ட்ஷிப், கலகலப்பான சேனல் என்றால் அது நம்ம பிளாக் ஷீப். ஆத்தாடி, காதல் ஒன்றும் தப்பு கிடையாது, செய்யறவங்களை பொறுத்து இருக்குது. ஆமா, அதனால நாங்க காதலை எதிர்க்கவே இல்லை. நட்பு எப்படிப்பட்டதுன்னு மட்டும் சொல்ல வர்றேன். ஆமா, கடலில் பூக்கும் பூ உப்பு, கடமையில் பூக்கும் பூ பொறுப்பு, கண்ணில் பூக்கும் பூ கனிப்பு, பள்ளியில் பூக்கும் பூ படிப்பு, படித்த பின் தேடும் பூ வாய்ப்பு, வேலையில் பிறக்கும் பூ சலிப்பு, பகைவரிடம் வரும் பூ எதிர்ப்பு, நல்லவர்களிடம் வரும் பூ மதிப்பு, நண்பர்கள் மேல் வந்தால் அது என் நட்பு. ஆத்தாடி, எத்தனை பூ! இவங்க பேச்சை கேட்டு ஒரே திகைப்பு. காதல்ல 4 இருக்கு, என்ன தெரியுமா? 1 ஒன் சைடு லவ், 2 டபுள் சைடு லவ், 3 3 சைடு லவ், 4 சூசைடு. நல்ல காதல் இருக்கு, கெட்ட காதல் இருக்கு, கேடு கெட்ட காதலும் இருக்கு. ஆனா நட்பு நண்பன் என்றாலே நல்லவன் தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நண்பன்னாலே நல்லவன் தான். நண்பன்ல ஏரியா நல்ல நண்பன் கெட்ட நண்பன். +1 +2 பிள்ளைங்க இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப குசும்பு பிடிச்சதுங்க. ஒரு +2 பையன் சொன்னால், வேண்டாம் மச்சான், எப்படினாலும் பரீட்சை எழுதுனா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், அப்பா அடிப்பார், வா பேசாமல் நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம்னு. அதுக்கு கூட இருக்கவங்க சொன்னால், ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா மச்சான், +2 வரைக்கும் வந்துட்டோம், இப்போ செத்துட்டோம்னா பிறந்து வந்து மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்க வைப்பாங்கடா. இந்த பிள்ளைகள்லாம் ஏன் சந்தோஷமா இருக்கு? நீங்க பட்டிமன்றம் நடத்துறீங்கன்னா, காதல் நட்புனா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கிளாஸ் கட்டு, ஜாலியா இருக்கு. சிறகடிக்க வைப்பது நட்பு, சிறை பிடிக்க வைப்பது காதல். ஆமாம் தானே? எப்படி நட்பு சிறகடிக்க வைக்குதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? ஒரு பையன் காலேஜ் போயிட்டான், கஷ்டப்படுறான், அவனால் படிக்கவும் போக முடியல, வீட்டில் வேலையும் செய்ய முடியல, அப்பா வேற இல்லை, நம்ம செத்தரலாம் நினச்சி ஒரு டம்ளரில் விஷத்தை ஊற்றிட்டு கால் பண்ணுறான். யாருக்கு கால் பண்ணுறான்? அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அம்மா நான் போக போகிறேம்மா, அம்மா எங்கே போனாலும் போயிட்டு திங்க வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டான். ஆமாம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே நான் போக போகிறேன்னு, எங்கே போனாலும் காசு காரியமாக போ, காசு கிடைக்காட்டி போகாத. தங்கச்சிக்கு கால் பண்ணுறான், தங்கச்சி அண்ணன் போக போகிறேன், நீ எங்கே போனாலும் வரும்போது என் சுடிதாரை வாங்கிட்டு வாண்ணா. காதலிக்கு ஃபோன் பண்ணான், காதலி நான் போக போகிறேன், நீ போனால் என்ன 1000 டவுன் பஸ் வரும், ஒரு பஸ்ஸு போனால் 1000 டவுன் பஸ், அதான் காதல். கடைசியாக நண்பனுக்கு ஃபோன் பண்ணான், நண்பா நான் போக போகிறேன்டான். நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா? மச்சான் எங்கே இருக்கேன்னு லொக்கேஷன் அனுப்பு, நானும் வரேன், சேர்ந்தே போவேன்டா. அதுதானங்க நட்பு. அதை விட நட்பில் ஜாலியான விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு பையன் வீட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து காட்டுறான், ரேங்க் கார்டுன்னு சொல்லுவோம்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து காட்டுறான். அம்மா சொல்கிறா, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்க, சயின்ஸில் மட்டும் ஏன்டா ஃபெயில் ஆகிருக்க, மார்க் வாங்கலை அப்படின்னு. அம்மா நான் ஆப்சண்ட்டுமான்னா. உடனே அம்மா சொன்னாங்க, ஆப்சண்ட்னா ஏன்னு தானே போட்டிருப்பாங்க, மார்க்கு கம்மியாக இருக்கே ஏண்டாண்ணா. என் ஃப்ரெண்டு ஆப்சண்ட், அதனால் காப்பி அடிக்க முடியலன்னா. ஏன் தெரியுமா? அரியரை கூட பிள்ளைகளை எடுக்க விடாமல் தன் நண்பனை காப்பாற்றுவது நட்பு. காதல் எப்படி தெரியுமாங்க? நடிக்குங்க. இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா. ஆத்தாடி, பயந்துட்டேன் நான். நடிக்கும். நட்பு நடிக்காது. எப்படி தெரியுமா? வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதலு, இது மூடி திறக்கும் போதே நம்ம கவுக்கும் குவாட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு மேட்டரு, அதை கொஞ்சம் திறக்கும் போதே உன்னை கவுக்கும் குவாட்டரு, மம்மி சொன்ன பொண்ணை கட்டினா டார்ச்சர் இல்லைடா, நீயும் டாவடிக்கும், பொண்ணை கட்டினா ட்ரௌசரை உருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேண்டாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. அருமை அருமை அருமை.
காதலில் எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுமா சார்? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. என் புருஷனை என்னை காதலிச்சு சைட் அடித்து ஏமாற்றி கட்டிக்கிட்டாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை காதலிக்கும் போது சொல்லுவார், தேவயானி மாதிரி இருக்கடி, தேவயானி மாதிரி இருக்க. இப்போ சொல்கிறாரு, தேவயானி போங்க அத்தை வீட்டுக்கு. இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 50 ஆண்டு கலை உலகத்தில் வாழ்ந்ததற்காக தாதா சாஹேப் விருது கொடுத்தாங்க. அந்த விருது கொடுக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் சாதாரண கண்டக்டரா அப்படி தலையை களைச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னால் நடிக்க முடியும்னு என்னை நடிப்புத்துறைக்கு அனுப்புனது ராஜா பகதூர் என்ற என்னுடைய கூட வேலை பார்த்த நண்பன் என்று சொன்னார். நண்பன் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். கோப்பெருஞ்சோழனும் அருமையாக பிஸ்ராந்தியரும் பார்க்காமலே கொண்ட நட்பு. கோப்பெருஞ்சோழன் மன்னர் சொன்னார், வடக்கே இருந்து நான் உயிர் விட போகிறேன், பக்கத்தில் ஒரு ஆசனம் போடுங்க, என்னுடைய நண்பன் பார்க்காத நண்பன் பிஸ்ராந்தியார் இங்கே வருவார் என்று சொன்னால் பார்க்காத நட்பு கூட கடைசி சாகும் வரை வரும் என்று சொன்னால் இருந்துங்க. காதலிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதனால் நீங்கள்லாம் முரட்டு சிங்கிளாக இருங்க. 10 மணிக்கு மேலே கண்ணு முழிக்க வேண்டியதில்லை, 10 நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் பேச வேண்டியதில்லை, பைத்திய மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதில்லை, அம்மா மேலே சத்தியம் பண்ண வேண்டியதில்லை, அடிக்கடி சாரி சொல்ல வேண்டியதில்லை, அழகாக இருக்கேன்னு பொய் சொல்ல வேண்டியதில்லை, வீக்கெண்டில் ஷாப்பிங், மந்த் எண்டில் ரீசார்ஜிங், நடுவில் ஐப்ரோ த்ரெட்டிங் ஃபேஷியல்னு சப்ப ஃபிகரை சூப்பர் ஃபிகர் ஆக்க வேண்டியதில்லை, பீச்சு பார்க்கு ஐஸ்கிரீமு தியேட்ரு பெட்ரோல் பங்க்குன்னு அப்பங்காசை கரியாக்க வேண்டியதில்லை. நமக்கு தான் நம்ம காதலி இருக்கிறா, ஃப்ரெண்ட்ஷிப் போனால் போகுதுன்னு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு காலமெல்லாம் வாழலான்னு வந்தா இத்தனை வருஷம் 6 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவன் போடா ப்ரோ என்னை ஃபாரின் மாப்பிள்ள வந்துட்டான்னு போயிடுவான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் காதில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கையில் நாயை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் குவாட்டரை பிடிச்சிக்கிட்டு அம்போன்னு இருக்கும்போது சுற்றி இருக்கவன்லாம் வந்து விடுறா மச்சான் அது சப்ப ஃபிகரு, இந்த ஃபிகர் முன்னாடி நீலாம் வாழ்ந்து காட்டணும்டான்ற ஒரு மட்டமான அட்வைஸை மாதத்தவணையில் போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் கிடைச்ச வாழ்க்கை வாழ முடியாமல், பிடிச்ச வாழ்க்கையில் இருக்க முடியாமல் நடுத்தருவில் நாயாக நிற்கிறதுக்கு பதிலாக நண்பர்களோடு இருங்கள், நன்றாக இருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹி. இந்த அணியில் அக்கா பேசும்போது இவ்வளவு லோல் போடுறதுக்கு பேசாமல் காதலிக்கலாமல் இருந்துருங்கடா அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ காதலிச்சா இம்புட்டு சிக்கல் இருக்குது. இப்போ அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு தெரியும். இப்போ உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பன் சொன்னான், டேய் நீ டிக்கெட் கொடுக்கறது ஸ்டைலாக இருக்குது, நீ முடிய கோதுறது ஸ்டைலாக இருக்குது, நீ சிகரெட் பிடிக்கிறது ஸ்டைலாக இருக்குது, நீ சினிமாவை நோக்கி போ, உன்னால் பெரிய கதாநாயகனாக வர முடியும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி அனுப்பி வைத்தது ஒரு நண்பன். அதனால தானங்க நமக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சாரு. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, பள்ளிக்கூடத்தில் அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு கூட நண்பர்கள் தாங்க உதவி செய்கிறாங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம கூட படித்த பையன் அரியர் வச்சுருப்பான், நம்ம முடிச்சு போயிடுவோம். ஆனாலும் அந்த நண்பனுக்காக என்னோட நோட்ஸ் இருக்குது, நான் உனக்கு தர்றேன், எந்த சந்தேகம்னாலும் எப்போனாலும் எனக்கு கூப்பிடுன்னு சொல்லி நண்பர்களுக்காக அதிகமாக தியாகம் செய்து அவனுடைய உயர்த்தி பிடிக்கிற நண்பர்களை நாம் காலந்தோறும் பார்க்குறோங்க. அப்புறம் ஒரு வரி சொன்னாங்க, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் பார்க்காமலேயே நட்புங்க. நீங்கள் பார்க்காமலேயே காதல் கோட்டை படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, பார்க்காமலேயே நட்புங்கிற இதிலிருந்து தாங்க அப்படி ஒரு கான்செப்டை எடுத்திருக்காங்க. விதை அவங்க போட்டது. அதையெல்லாம் நினைவுபடுத்தி அந்த அணி சார்ந்து உற்சாகமாக பேசியிருக்கிறாங்க.